நண்பர்களுக்கு வணக்கம். கடைசியாக நம்ம காரு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன வில்லேஜ் தான் அது. அதில் ஹோம் ஸ்டேயில் படுத்து தூங்கிட்டோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சுட்டு, இன்றைக்கி நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான டார்கெட்டு. எங்கே போகிறோம் அப்படின்னா மணாலி, லே டு மணாலி அப்படிங்கிறது NH3 ரோடு. இது லேலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கூகுள் மேப்பில் கேட்டால் 447 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மணி நேரம் ஆகும் அப்படின்னு கூகுள் சொன்னது. ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம அச்சீவ் பண்ணாலே நம்ம பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த NH3 ரோடு முழுமையாக்கப்படாத ஒரு ரோடாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. நிறைய இடத்துல ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய தார் ரோடு போடாமல் மண் வழிச்சாலையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதனால் ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம போகலாம், அதுக்கே நம்மளுக்கு ஒரு 5 to 6 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வெயில் அடிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த மணாலி போகிற NH3யில் நாங்கள் போக ஆரம்பித்தோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த நிலப்பகுதி பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக உயரமான ஒரு நிலப்பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 15,000-16,000 அடிக்கு மேலே நம்ம இருக்கிறதுனால இங்கே மழை பெய்யாது அதிகமாக. மழை மேகங்கள் இவ்வளோ உயரத்துக்கு அதிகமாக வர்றதில்லை. அதனால் மழை இல்லாதனால சுற்றி கட்டாந்தரை தான். மலைகள்லாம் பார்த்திங்கன்னா பசுமை இல்லாத மண் மலைகள், கல் மலைகள் தான். இங்கே ஆறு மட்டும் எப்படி உருவாகுது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலை முகடுகளில் நீர்மேகங்கள்லாம் மோதி அங்கே பனிக்கட்டி உருவாகி, அந்த பனிக்கட்டி உருகி ஆறுகளாக இங்கே உதயமாகி ஓடுகிறது. நீர்மேகமாக அப்போ கார் மேகம் இல்லையா அப்படின்னா அதுதான் இல்லை. அதனால் மழையும் இல்லை. நிலப்பகுதிகள் வழக்கம் போல் வறண்டு காணப்பட்டது. சூரியன் எப்பவுமே வேகமாக முன்னாடி போயிடுவான். ஏதாவது வழித்தடங்கள் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவான். அதனால் அவன் முன்னாடி போயிட்டான். நானும் விச்சுவும் பின்னாடியே போயிட்டு இருந்தோம். அந்த ஆறும் எங்களுக்கு கூட வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு மணி நேரம் போயிருப்போம். அப்புறம் நான் விச்சு ஒரு ஆற்றங்கரையில் நான் நிற்க சொன்னேன். அப்புறம் ரோட்டு ஒட்டியே தான் இருந்தது அந்த ஆறு. கீழே இறங்கி பார்த்தோம்னா அந்த காலத்தில் நான் சின்ன வயசுலலாம் அந்த 3 ரூபா போஸ்ட் சந்தைகள்லாம் விற்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரில் ஒரு ஆறு கூழாங்கற்களுக்கு இடையில் அப்படியே அழகாக ஓடி வர்றதை பார்த்துருக்கேன். அதை பார்த்தோன்னே நின்று அந்த ஆற்றுல போயிட்டு நாங்கள் கையை வச்சு அப்படியே ஒரு சில்லுன்னு வறட்சி போகிற மாதிரி ஒரு இறுகுன குளிர் இருந்தது. கூழாங்கற்களெல்லாம் எடுத்து கன்னத்தில் வச்சு அந்த சில்னஸை உணர்ந்து தண்ணியெல்லாம் இறைத்து விளையாடி அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்தோம். நாங்கள் 2 பேரும். நாங்கள் எங்கேயாவது நின்னோம்னா சூரியக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த வண்டியில் GPS பொறுத்து இருக்கும் இல்லையா, அதனோட ஆப் அவனுக்கு சொல்லிடும் வண்டி நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் கால் பண்ணான், எங்கே நிற்கிறீங்க, நிற்காதீங்க, நம்ம இன்றைக்கி ரொம்ப தூரம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவசரமாக அந்த ஆற்றுலேருந்து ஒரு 2 கூழாங்கற்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன். காலங்காலமாக அந்த ஆற்றின் குளிரை அப்படியே உள்வாங்கி உறைந்து போயிருந்த அந்த 2 கூழாங்கற்களையும் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். சுவை அப்படின்னு எதுவும் சொல்ல முடியலை. ஆனால் காலை வேளையில் சில்லுன்னு அந்த தண்ணி உள்ளே இறங்கும் போது அந்த அனுபவம் அப்படியே உள்ளே தேங்கி போச்சு. அங்கேருந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். அதே வெவ்வேறு வடிவங்களான கல் மலைகள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. சூரியும் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நாங்களும் வேகமாக போய்கிட்டே இருந்தோம். ஒரு 8-8:30 ஒரு சின்ன வில்லேஜ் வந்தது. அந்த வில்லேஜில் சூரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் எங்களுக்காக. அங்கே ஒரு சின்ன ஒரு டிஃபன் கடை மாதிரி இருந்தது. வழக்கம் போல் ஆலு பஜ்ஜி, நூடுல்ஸ் மட்டும்தான் இருந்தது. பிரெட் ஆம்லேட்லாம் இல்லையா அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் கேளுங்க அப்படின்னோடனே பக்கத்தில் பிரெட் ஆம்லேட் 2-3 செட்டு சொல்லிவிட்டு இந்த கடையில் ஆலு புரோட்டாலாம் சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த காலை வேலையில். அங்கே பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஹோட்டலோட கண்ணாடி கதவில் நிறைய இந்த பைக்கர்ஸ்க்கான கிளப்போட சிம்பிள்ஸ் ஒட்டியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அதாவது அந்த வழியாக செல்லுகின்ற ஒவ்வொரு குழுவும் அந்த கண்ணாடியில் அந்த குழுக்கான முத்திரையை பதித்து விட்டு சென்றிருந்தார்கள். அங்கே கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அங்கிருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பைக்கர்ஸ் விரும்புகின்ற சாலையற்ற சாலை,
கல் முள்ளுச்சாலை தூங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி போகும், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இருந்த அதர் பைக்கர்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. நிறைய இடையில ஒரு ரிவர் கிராசிங் வருது. இந்த ரிவர் கிராசிங் அப்படின்றதெல்லாம் வந்து பைக்கர்ஸ்க்கான ஒரு கலைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். சாலை பக்கத்தில் எப்போவுமே ஒரு ஆறு போயிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆற்றுல வந்து கலக்கிறதுக்காக எங்கேருந்தோ வந்த இன்னொரு ஆறு வந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகும். நம்ம அந்த தண்ணியை கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பைக்கெல்லாம் வந்து நல்ல பக்க கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு நம்ம திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே பயணத்தை தொடரும்போது தான் அந்த ஆஃப் ரோடும் துவங்கியது. ஏற்கனவே நம்ம முதுகுக்கும் பைக்குக்கும் வாய்க்க தவறாரு. அப்படியே லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சு அப்படியே செட் ஆகி வலியும் தெரியல ஒன்றும் தெரியல, ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. முன்னெல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு போகிற எல்லா ரோடுமே வந்து ஆஃப் ரோடாக தான் இருக்கும். இந்த ஆஃப் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா முரம்பு கொட்டி வச்சுருப்பாங்க. அது என்னடா முரம்பு அப்படின்னா, அப்போ வந்து இந்த ஜல்லிக்கல் மாதிரியே மரம்பு கல்லுன்னு இருக்கும். அதுவும் எங்கன்னா மலையிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வர்றது தான், அதுதான் வந்து ரோடை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் மரம்பு கல் போட்டு வச்ச ரோடு இருக்குது. NH3 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க, சாலை பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது தான் ஒரு ரிவர் கிராசிங் வந்து வந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக், நிறைய லாரிகள் வண்டிகள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம போகிறதே ஒரு ஆஃப் ரோடு, அதில் ஒரு ரிவர் கிராஸ் ஆகி அந்த பக்கமும் போகுது. வண்டிகள்லாம் அந்த தண்ணியில் இறங்கினோடனே அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுது, அப்படியே வயன்னு வீலெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய டிராஃபிக் ஆகி போச்சு. அங்கே வந்து மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இறங்கி ஒவ்வொரு வண்டியும் தள்ளி ரோடு அந்த பக்கம் இந்த சிற்றாற்றை கடக்க உதவி செய்கிறார்கள். நாங்கள் போயிட்டுருக்கும்போது வரிசையாக ஒரு 50 மிலிட்ரி ட்ரக்கு வந்து அந்த தண்ணியை கடந்து போயிட்டு இருந்தது. இடையில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மிலிட்ரி வண்டிகள்லாம் கடக்கும்போது குறுக்கால வந்து நம்ம குட்டி வண்டிகள்லாம் உள்ள நுழைஞ்சு அப்படியே ஸ்டக் ஆகிடுது. இந்த மிலிட்ரி டிரைவர்ஸ் எல்லாம் செமகாண்டாயிட்டாங்க. டேய் கொஞ்சம் பொறுங்கடா, இருங்கடா போகலாம் ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 மிலிட்ரி இறங்கி வந்து எவனும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நில்லுங்கடா, ஓரங்கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கெல்லாம் போகட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா தண்ணியில் போகும்போது ஒரு ஃப்ளோவிலே போயிடணும். கொஞ்சம் ஸ்டக் ஆகி கொஞ்சம் நின்று போச்சுன்னா அப்படியே வீல் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி வந்து ட்ரக்கெல்லாம் போக விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பைக்கர்ஸ் எல்லாம் சில பேர் அங்கே நின்றுருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தாங்க. இடையில நிப்பாட்டவே கிடையாது, அப்படியே உருன்னு அப்படியே தண்ணியில் போய் அந்த பக்கம் போய் சேர்ந்துடணும். நானும் மிச்சம் அப்படியே முறுக்கிட்டே சரன்னு போனால் டபக்குன்னு காலை வச்சு தம்பிச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே தண்ணியில் காலை வச்சு பேண்ட்டெல்லாம் நனைஞ்சி அந்த பக்கம் தள்ளிட்டு போயிட்டு நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம். அதுக்கப்புறம் சூரியன் அந்த பக்கம் போய் மேலே நின்றுருந்தாங்க. அப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது செம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த மாதிரியான ரிவர் கிராசிங்லாம் நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் ஒரு புழுதி படிந்த மண்ணாலான சாலை, அப்படியே முகம் முழுக்க தலை முழுக்க அந்த புழுதி வந்து படிய ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் நாவல் படித்தோம் இல்லையா, அதில் ஆடு மேய்க்கிற நம்ம நசீம் வருவார் இல்லையா, அவர் நிலைமை எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிப்போச்சு. மூஞ்சி தலைகள் எல்லாம் ஒரே மண். அப்படியே நாங்கள் வேகமாக போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போயிருப்போம். அப்புறமும் நல்ல சாலைகள் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பனி போர்த்திய மலைகள் தூரத்தில் தெரிய ஆரம்பித்தது. அப்படி போக பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் யாருமே காணும். நாங்கள் மட்டும் அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கோம். ஆல்ரெடி பஞ்சரான எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மனசில் அப்படியே மேலையும் கிளியும் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஆக்டிவாவில் ஒரு செட்டப்பாக ஒருத்தர் போயின்னு இருந்தார். செட்டப்பாக அப்படின்னா ஏதோ கிராமத்துலேருந்து கிளம்பி வந்திருக்கிறார் போல இருக்குது. அந்த ஆக்டிவாவில் அந்த கிராமத்தையும் அப்படியே செட் பண்ணிக்கிறாரு. ஒரு மூலையில் தண்ணி டேங்க் இருக்குது, ஒரு மூலையில் பெட்ரோல் டேங்க் இருக்குது, ஒரு மூலையில் குடிசெல்லாம் மடிச்சு கட்டி வச்சிருக்கிறாரு. அப்படியே போயின்னு இருந்தார். அப்பாடா ஏதோ ஒரு ஜீவன் நவுந்து போயின்னு இருக்குது அப்படின்னு நாங்கள் திருப்தியாக பார்த்தோம். சூர்யாவுக்கு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், எக்காரணத்தை கொண்டும் வந்து வேகமாக முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிக்னல் வேறு இல்லையா, இந்த மாதிரி இடத்துலலாம் மாட்டினா அடுத்த ஆள் வர வரைக்கும் என்ன பண்ணுறது. இந்த மாதிரியான இடத்துலலாம் மாட்டினோம்னா யாராவது வந்தால் கூட உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது அந்த ஏரியாலாம். சரி, இந்த பாவப்பட்ட ஜீவன் ஒரு ஆக்டிவாவில் போயிட்டு இருந்துச்சுல்ல, அது பார்த்தா இன்னொரு குட்டி ரிவர் கிராசிங்கில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கெல்லாம் இறங்கி அதுக்கு தள்ளி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டு அவருக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி ஒரே ஆறுதல் என்னன்னா, நம்ம வண்டியில் பெட்ரோல் திடீர்னு தீர்ந்து போச்சுன்னா கூட பின்னாடி பெட்ரோல் வருதுடா, எப்படியும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியத்தை வந்து அவர் எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. அப்படியே நாங்கள் அவரெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் கோவேறு கழுதைகளின் ஒரு கூட்டத்தை வந்து பார்த்தோம்.
அதாவது அந்த கோவேறு கழுதைகள் வந்து நான் என்ன சொறிப்புடிச்ச கோவேறு கழுதைகள் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா போஷாக இருக்குது ஒவ்வொரு கோவேறு கழுதையும். அப்போ தான் பியூட்டி பார்லரில் போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ அழகாக நீட்டாக கட் பண்ணி ஃபேஷியல்லாம் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கோவேறு கழுதையும். பார்க்கவே ஆசையாக இருந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டுருக்கிற பாதையே வந்து கோவேறு கழுதைகள் செல்லுகின்ற பாதையாக தான் இருந்திருக்கிறது. நம்ம கார்கில் வார் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்து லே டு மணாலி ரோடெல்லாம் வந்து நிறைய போட ஆரம்பித்தாங்க. இந்த கோவேறு கழுதைகளை வச்சு பொதிகளை வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம இமேஜின் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோவேறு கழுதை கூட்டம் பொதிகளோடு அந்த சாலை வழியாக வந்து கொண்டிருந்தது. கூட ஒரு 4-5 பேர் அதை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். காலங்காலமாக சென்று கொண்டிருப்பார்கள் போல இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து அவர்களெல்லாம் டாட்டா காமிச்சு விட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லே அப்படிங்கிறது வந்து உச்சி மலைப்பகுதி இல்லையா, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறோம். அதாவது சமவெளி பகுதியை நோக்கி. மணாலி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கீழே இருக்கிற ஒரு நகரம் தான். இப்போ நம்ம மேலேருந்து அப்படியே கீழ் நோக்கி தான் சென்று கொண்டே இருக்கிறோம். அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது தூரத்தில் ஏகப்பட்ட பனிமலைகள்லாம் பார்த்து பரவசம் அடைந்து உச்சி குளிர்ந்து அப்படியே நாங்கள் போய்கொண்டே இருக்கும்பொழுது சின்ன சின்னதாக பசுமைகள் தென்பட ஆரம்பித்து விட்டது. கண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பித்து விட்டது. கண்களுமா உடம்பும் அப்படியே குளிர ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்து வடன்னு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. சரி, ஆனால் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இந்த சூர்யா சொல் பேச்சு கேட்பலான்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் இல்லை. அவன் இமாலயன் பைக்கா அப்படியே சல்லுன்னு மின்னல் முதலி மாதிரி முன்னாடி எங்கேயாவது போயிடுவான். சரி அவனோடு நம்ம ஒரு டீ சாப்பிடுவோம் நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சும் நானும் ஒரு அழகான பிளேஸில் வந்து வண்டியை நிறுத்தணும். ஒரு ஏரி மாதிரியான ஒரு இடம். அந்த ஏரியில் வந்து ஓரத்தில் ஒரு ஆறு மாதிரி போயிட்டு இருந்தது. நிறைய அந்த லோக்கல் யாக்குங்கள்லாம் இருக்கு இல்லையா, வளர்ப்பு யாக்குலாம் தூரத்தில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்சமாக தான் தண்ணி இருந்ததுனால அந்த ஏரி முழுக்க பச்சை பசேல் என்று புல்வெளி தண்ணி, பானித்துளி ஒன்று தூங்குது பாருமான்ற மாதிரி அப்படியே அழகான ஒரு இடமாக இருந்தது அந்த இடம். ரோட்டு ஓரத்தில் நிறைய டீ சாப்பிட கடைகள்லாம் இருந்தது. ஒரு அம்மா கிட்ட போயிட்டு நாங்கள் டீ கேட்டோம். பிரமாதமான ஒரு டீ வந்து அவங்க போட்டு கொடுத்தாங்க. அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா தெரியல. அந்த இடத்துக்கு அந்த டீ வந்து அப்படி ஒரு பிரமாதமாக இருந்தது. நானும் வச்சும் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். திடீர்னு வந்து சூர்யா கிட்டேருந்து கால் வருது. எங்கே இருக்கிறீங்க, ஏன் அடிக்கடி ஆஃப் பண்ணுறீங்க, முருகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் நாங்களும் முருகின்னு போயினே இருந்தால் அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அவனுங்க ஒரு டீ கடையில் போயிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. அந்த டீ கடை நடத்துறதும் 2 பெண்மணிகள் தான். அந்த டீ கடை பார்த்திங்கன்னா முன்னாடி சேர்லாம் போட்டிருக்காங்க. டீ கடைக்கு உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன கூடாரமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு போர்வையெல்லாம் நல்ல கனமான போர்வையெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போற்றிக்கிட்டு சுடுதண்ணிலாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அங்கே ப்ரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டு அப்படியே அந்த குளிருக்கு அப்படியே நல்லா இறுக்கி அதை போற்றிக்கிட்டு உள்ளே படுத்துக்கிட்டே டீ எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா ஆம்லெட்லாம் சுட போட்டு தராங்க. அதை அப்படியே சம்னு சாப்பிட்டு என்னென்னவோ நினப்பெல்லாம் வருது. கனகனப்பான கூடாரம், கனமான போர்வை, சூடான டீ, இதெல்லாம் அந்த மொட்டை பசங்க கூட சேர்ந்து குடிக்க வேண்டியதாக போச்சு. இறைவா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஞாபகம் வந்தது நமக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, காலம் போன காலத்தில் இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சூர்யா கிட்ட கராராக சொன்னேன், சூர்யா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். பயங்கரமான ரோடெல்லாம் தாண்டி வந்துருக்கிறோம். ஒரு 50-60 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம போய் தங்கிடுவோம். அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுவானா அப்படின்னு வந்து மெதுவாக சொன்னேன். சரி மாமா வண்டி எடுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தானா நாங்களும் பின்னாடி போயிட்டே இருந்தோம். அப்படியே கீழே இறங்க அப்படியே பச்சை பசேல் மலைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அழகான அருவிகள் தூரத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. கூடவே ஒரு ஆறு வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆற்றுலையும் நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. ஒரு பசுமையான கிராமங்கள் எங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு பாலைவனத்தில் சுற்றி கொண்டிருந்த நாங்கள் சுவிட்சர்லாந்து அழகிய மலைகள் போல இப்போது வந்து எங்களுக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் அப்படியே குளிர்ச்சியான மலைகளும் தெரிய ஆரம்பித்து விட்டது. மனசில் வந்து ஒரு உற்சாகம் பொங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் உடம்பும் மனசும் தான் அதற்கு ஒத்துழைப்பு தர கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்க ஆரம்பித்து விட்டது. நிறைய அருவிகள் தூரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நம்மளை அப்படியே அள்ளிக்கொள்கிற மாதிரி ஒரு இயற்கை எழில் காட்சியில் ஒரு இடத்துல போயிட்டு வண்டியை 2 பேரும் நாங்கள் நிறுத்திட்டோம்.
நிறுத்திட்டு அப்படியே அந்த தூரத்தில் வந்து நிறைய திடீர் அருவிகள்லாம் வரும் இல்லையா. நம்ம ஊர்லலாம் கூட மழை பெஞ்சா எங்கேயும் மலை மேலே ஒரு திடீர் அருவிகள் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய திடீர் அருவிகள்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து மெய் சிலிர்த்து புல்லரித்து அப்படியே நின்றுருந்தோம் சாலையில். அதுக்கப்புறம் வந்து தூரத்தில் பள்ளத்தில் வந்து அந்த ஆறு வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் நானும் வச்சும் வந்து அந்த ஆற்றுல வந்து கல் எறியலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் எறிகிற மனைவி அதை பற்றி அப்பயே சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி நானும் வச்சும் வந்து கல் எரிஞ்சிட்டே இருந்தோம், எடுத்து எரிஞ்சிட்டே இருந்தோம். நிறைய கல் வந்து ஆற்றுல விழவே இல்லை, அங்கே பள்ளத்தில் எங்கேயோ போய் விழுந்தது. ஒரு கல் வந்து ஆற்றுல விழுந்த மாதிரி எங்களுக்கு வந்து தெரிஞ்சது, அது வந்து வச்சு இருந்துச்சு. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் மண்ணில் போய் எங்கேயோ போய் விழுந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம்தான் பார்த்தா இந்த பள்ளம் வந்து சரிவான பள்ளம் இல்லை, அடுக்கடுக்கான பள்ளம். அது என்ன அடுக்கடுக்கான பள்ளம் அப்படின்னா, அந்த சரிவில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக மண்ணை வந்து தயார் செய்து அதில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 4-5 தொப்பி போட்ட தலை வந்து எட்டி மேலே ரோட்டில் பார்க்குது. அப்புறம் தான் பார்த்தா எங்களுக்கு அங்கே ஆளுங்க இருக்கிறாங்கன்னே தெரிஞ்சிச்சு. அடப்பா அதிகளா, இவ்வளோ நேரம் கல் எடுத்து எரிஞ்சிட்டு இருந்தோமே, எவன் மூஞ்சி மேலேயாச்சும் விழுந்திருக்குமா, எட்டி பார்க்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே குடுன்னு வண்டி எடுத்து அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ஓடி வந்து விட்டோம். எங்கே போனாலும் இந்த பிளகா புத்தி நம்மளுக்கு விடுறது இல்லைல்ல. அப்படியே போக பார்த்திங்கன்னா அழகழகான ஒரு இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். முன்னாடி நம்ம ஸ்ரீநகர் டு கார்கில் போனோம் இல்லையா, அந்த ஸ்ரீநகர் ஒட்டிய பகுதிகளெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அங்கே ஜன நெருக்கடி கொஞ்சம் இருந்தது, அடுத்தடுத்து நெருக்கமான கிராமங்கள் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமான கிராமங்கள் இருக்குது, ரொம்ப அழகான கிராமம். ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருந்தது. அங்கே வந்து 2 பைக்கும் விட்டு கொஞ்சம் சர்வீஸ் மாதிரி ஆயில் எல்லாம் போட்டு கொஞ்சம் தட்டி பைக்கெல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லைப்பா கவலைப்படாது, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன், வாழ்நாள் எவ்வளோ தூரம் ஓடுவேன் நீ எதிர்பார்த்தியா, இந்த கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கீத்தி பிரேக்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாங்க. தீபக் கூட ஒரு வாட்டி சொன்னான், மலைப்பகுதிகளில் வந்து வண்டி ஓட்டும்போது அதிகமாக பின் பிரேக் வந்து பிடிக்கக்கூடாது, முன் பிரேக் டிஸ்க் பிரேக்கை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும், அது கூட நேக்காக பிடிக்கணும், ரொம்ப பிடிச்சின்னா உன்னை பிடிக்க முடியாது, நீ ரோட்டில் போய் விழுந்துருவேன் அப்படின்றலாம் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு முறை சொல்லிட்டு இருந்தான். இந்த பின் பிரேக்கை அழுத்தி அதெல்லாம் வந்து பயங்கர டைட் ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து மலைப்பாங்கான இடத்துக்கு வந்து போகும்போது இந்த மாதிரி சின்ன சர்வீஸ் சென்டரில் மெக்கானிக் ஷாப்பில் விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிச்சோம்னா நம்மளை அடிச்சு நவுத்திரும் பைக்கு. இந்த மாதிரியான குட்டி சர்வீஸ் வேலை அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நானும் விச்சும் அப்படியே இயற்கை காட்சிகளில் ஊறி மூழ்கி திளைத்து கொண்டு இருந்த வேளையில் எங்கள் முகத்தில் நீர்த்துளிகள் வந்து அப்படியே சலன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா திடீர்னு மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ஆம், மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. என்னடா இது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு குளிர் அடிக்குது, திடீர்னு மழை அடிக்கிறது, என்ன நிலப்பகுதி இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதே மழை பெய்து எங்களை குதூகலிக்க வைத்து விட்டது. கொடுக்கணும்னு ஓடி போய் அந்த சர்வீஸ் சென்டரில் போய் நுழைஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு மழை நின்று போச்சு. அப்படியே மிஸ்டெல்லாம் அப்படியே அந்த மலை மேலெல்லாம் வந்து தூரத்தில் தெரிகின்ற அருவிகள் மேலெல்லாம் அப்படியே உரசி நம்மளை அப்படியே கிளுகிழப்பாக்கி ஒரு குதூகலமாக்கி பயங்கரமாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். சரி, வண்டி ரெடியா? வண்டி ரெடிப்பா, எடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவே நாங்கள் அப்போ வந்து ஒரு 200 கிலோமீட்டரை வந்து நாங்கள் ரீச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சூரியக்கிட்ட போய் மெதுவா, சூரி அடுத்து ஊரில் ஏதாவது ரூம் போடுறா போதுண்டா அன்றைக்கி அப்படின்னு சொன்னால், சரி மாமா எடு வண்டி எடு அவன் புருன்னு அப்படியே முறுக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வந்ததுங்க. அது என்ன இடம், அது நல்ல இடமாச்சே. ஒரு நிமிஷம், சரியான இடம். அந்த இடத்துல தான் வந்து நம்ம தங்க போகிறோம். முன்னாடி சூர்யா சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த இடம் வந்தது. சுற்றி மலைங்க, அப்படியே பசுமையான மலை, ஊரெல்லாம் இல்லாது. அந்த ஊர் பேர் டக்குன்னு மறந்துட்டேன், கூகுளில் தென்னாலும் எனக்கு சரியாக கிடைக்கல. சரி விடுங்க. சுற்றி மலைன்னா பசுமையான மலை, அப்புறம் வந்து ஐஸ் மலைகள் சுற்றி இருக்குது. அந்த ஊர் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக கூடாரங்களால் உருவாக்கப்பட்ட ஊருங்க. அது டூரிஸ்ட்காகவே அந்த கூடாரங்களில் தங்கும் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தா அந்த பைக்கர்ஸு இந்த மாதிரி ட்ராவல் வரவங்களுக்காக. ஏன்னா அங்கே 18 பட்டியில் எந்த ஒரு ஊருமே இல்லை. இடையில அவ்வளோ அழகான ஒரு இடம். அது வெறும் கூடாரங்கள் மட்டும், டூரிஸ்ட் தங்குறது மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடம். அங்கே தான் வந்து சூரியன் நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவும் ஆவலோடும் எங்கே தாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆவலாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சூரிய அந்த ஊரை கண்டு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படின்றான்.
டேய் இங்கே தான்டா தங்கணும் அப்படின்னு சொன்னியே அப்படின்னா, இருமாமா இதை விட சூப்பரான ஒரு இடம் இருக்குது, பேர் வந்து ஜிஸ்பா அப்படின்னா. என்னடா அது புஷ்பா புருஷ மாதிரி சொல்கிற அப்படின்னா, இல்லை ஜிஸ்பாவில் தான் நம்ம தங்க போகிறோம் அப்படின்னு சொன்னான். அது எங்கடா இருக்குது அப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டர் தான், அழுத்தினா போதும், ஒரே அழுத்து தான். டே 100 கிலோமீட்டர், அதுவும் மலைப்பகுதியான இடத்துலையடா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி முன்னாடியே நம்ம ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும்ல, ரொம்ப அந்த பசங்கள்லாம் போட்டு நம்மளோட இதுக்கு இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியிலே போவோம், எப்படியாவது கொண்டு போய் வீட்டை சேர்த்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்லாம் வேண்டிக்கின்னு அப்படியே அந்த கூடாரங்கள் நிரம்பி அந்த ஊரை தாண்டி வந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். போக 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 என்ன ஆச்சு அப்படின்னா, என்னால் வலியும் வேதனையும் தாங்க முடியவில்லை. வலின்னு கூட சொல்ல முடியல, உடம்பு வந்து என்னமோ சொல்லுது நம்மக்கிட்ட, தப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ இது வந்து கண்டினியூஸாக போகக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து என்னமோ சொல்லுது. நம்மளுக்கு காதில் கேட்கல, கொயின்னு கேட்குது என்னமோ. அது பேசுறதே வந்து சிக்னலை விட்டு விட்டு கேட்குற மாதிரி கரன்னு ரேடியோ மாதிரி என்னவோ கேட்குது பாடி சொல்கிறது. ஆனால் வண்டியில் என்னால் உட்காரவே முடியல. ஆல்ரெடி நாங்கள் மழையில் நல்லா நனைஞ்சிட்டு இருந்தோம். டிக்கிக்கு ஒரு தலைகாணி, குட்டி தலைகாணி வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் கூட நனைஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, விச்சு வந்து சரி என்னால் பைக் ஓட்ட முடியல, நான் வந்து சூர்யா கிட்டே போய்ட்றேன், தீபக் ஓட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து நம்ம வண்டிக்கு வந்தான். விச்சு வந்து ஆடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரி பைக்கில் போயிட்டான். அப்படி போகிறோங்க, என்ன மாதிரியான இயற்கை காட்சிகள் அப்படியே என்னை சுற்றி பறந்து விருந்திருக்கான என்னால் அனுபவிக்கவே முடியல. இங்கே வேறு ஒன்று அங்கே நடந்துகிட்ருக்கு பாடியில். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தூரலாத மழையானே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பஞ்சை இழக்க ஆரம்பித்து கொண்டே இருந்தேன். எங்கே வந்து தள்ளாடி பைக்லேருந்து கீழே விழுந்துடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் போக போக தீபக்கை வந்து இறுக்கமாக பிடிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மலை முகட்டில் வந்து வண்டி கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம போயிடலாம், எங்கடா பரலோகத்துக்கா அப்படின்னு கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறோம், ரீச்சே ஆகலை. அப்புறம் அந்த ஜிஸ்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இவனுக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் போகலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் 1 மணி நேரம் போனால் அந்த ஊர் வந்துடும் அப்படின்ற மாதிரி மேப்பில் காமிச்சிது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி கூட்டிகிட்டு இருந்தது. அதில் போய்ட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடித்த உடனே எனக்கு மங்கிட்டே வந்த பார்வை கொஞ்சம் தெளிவடைஞ்ச மாதிரி இருந்தது. நான் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ட அந்த இயற்கையின் பேரழகு என்னை சுற்றி இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு நரக வேதனை வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. வெளியே சொர்க்கமும் உள்ளே நரகமும் நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாவம் எனக்கு தீபக பார்க்கவும் பரிதாபமாக இருந்தது. மழையில் நினைச்சுக்கிட்டே சரி நான் கொஞ்சம் தேறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்து நின்று கொண்டு இருந்தான். ஒரு இடத்துல சரி நானே வண்டியை பார்க்கலாம், எவ்வளோ தாங்கியாச்சு, தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு வண்டி எடுத்தோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கான்சியஸ் நிலையில் இருந்தேன், அன்கான்சியஸ் நிலையில் இருந்தேன்னா எனக்கே தெரியல. ஒரு அரை கனவு நிலையில் ஒரு எருமாடு மேலே உட்காந்துக்கிட்டு டங்கு 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 டங்குன்னு குதிக்க மலை மேலே அப்படியே ஏறி போகிற மாதிரியான ஒரு ஃபீல். நம்ம செத்த பாட்டி தத்தாலாம் கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அப்படியான ஒரு ஃபீலில் வந்து நான் அந்த வண்டியில் உட்காந்துட்டு போயிட்டே இருக்கேன். போக 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 எனக்கு ஒரு பக்கம் இந்த நிலக்காட்சிகள் ஒரு பக்கம் அப்படியே குதூகலித்து என்னை தூக்கி கனவில் வீசி வீசி இருந்து விளையாடி கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கம் உள்ள வந்து வேதனையும் வலியும், அது என்னன்னே சொல்ல முடியல. அது ஒரு விதமான வலியும் உடல் நடுக்கமும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஜுரத்தில் வந்து பசங்க படுத்துக்கிட்டே தூங்கிட்டே அப்படியே சிரிப்பானுங்கள, அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஒரு படத்தில் இந்த கவுண்டமணி கூட பிரேக் இல்லாத காரில் பின்னாடி உட்காந்துருப்பார், அவர் கூட ஒரு பணமும் உட்காந்துருக்கும். அவரும் ஒரு அன்கான்சியஸ் நிலையில் அப்படியே பாட்டெல்லாம் போடுவார், மன்னாரு ஒப்பம் பேரு என்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிலைமையில் நான் அப்படியே தள்ளாடி அப்படியே போயிட்டே இருக்கும்போது, இன்னும் ஒரு மனித முகத்தை பார்த்து விட்டால் எனக்கு உயிர் நம்பிக்கை வந்துவிடும் அப்படின்ற நிலைமைகள்லாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மனித நடமாட்டமும் கூட இல்லை. என் பஞ்சைக்கு எட்டிய தூரம் வரை பச்சை காடுகளை போத்திய மலை தான் குவிந்து நிழலாடி கொண்டு இருந்தது. ஒரு ஊரை பார்த்துட்டுனா கூட எனக்கு உயிர் ஊறி வந்துவிடும் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. உடல் நடுக்கம் குறையவே இல்லை. ஒரு கட்டத்தில் தூரத்தில் சில விவசாயிகளை வந்து பார்த்தோம். அப்பாடா மனிதர்கள் இங்கே ஏதோ ஊர் இருக்குது போல இருக்குது, ஒருவேளை இந்த ஜிஸ்பாவை வந்து அடைஞ்சிட்டுமா அப்படின்னு மனசு வந்து துள்ள ஆரம்பித்த உடனே கொஞ்சம் உயிர் நிலைக்கு வந்தது. தீபக்கா முறுக்களோட இறுதியை வந்து முறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பறந்து போகிறான்.
அவன் எனக்காக தான் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான்னு வேறு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் தீபக் சொன்னேன், தீபக் பரவாயில்ல, நான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டேன், கொஞ்சம் மெதுவாகவே இப்போது ஏதோ ஊரெல்லாம் வந்துருச்சு போல இருக்குது. ஆமாம் சித்தப்பா, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் காமிக்குது, நம்ம போய் ஊரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அரை மயக்கத்துலேயே போயிட்டே இருந்தால் ஜிஸ்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்துங்கண்ணா. வண்டி நிறுத்தலை, ஏன்னா ஜிஸ்பாவெல்லாம் அந்த வில்லேஜெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க முன்னாடி போயிட்டு இருந்தானுங்க. ஒரு ஹோட்டலில் போய் வண்டி நின்றுச்சிங்க. அவாடா உயிர் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்குது என் உடம்பெல்லாம். அப்படியே நான் ஷேப்பில் வண்டியிலேருந்து இறங்கி குதிச்சு அந்த ஹோட்டல் படிக்கட்டில் போயிட்டு அப்படியே உக்காந்துட்டேன். மெதுவாக வந்து சூர்யா சொன்னா அப்படியே இருந்து பார்த்து, டேய் வாழ்க்கையில் உயிர் பயத்தை காமிச்சிட்டல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீலிங்காக அவங்ககிட்ட சொல்கிறேன். உயிரெல்லாம் போகும் வருமாம்மா, அதை பற்றியெல்லாம் நம்ம எதுக்கு கவலைப்பட்டுன்னு, இவனுங்கெல்லாம் இந்திக்காரனுங்கிறானுங்க, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ரூம் வாடகை கம்மி பண்ணு அப்படின்றான். ஆடா பாவி, உன்னை நம்பி தான்டா வந்தேன், சரி விடுமாம்மா புலம்பாதவா வந்து பேச அப்படின்னா எனக்கு வந்து பேசுகிற நிலைமையிலே இல்லை, எனக்கு வார்த்தைகளே எழலை. இல்லைடா சூரி, நீங்களே எதாவது பேசி முடிவு பண்ணுங்கள், எனக்கு முடியல, எப்படியாவது ரூம் வந்து புக் பண்ணுங்கள், எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டேன். அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலாக மூஞ்ச வச்சுன்னு சொன்னோடனே பாவம் அப்படியே அவன் மூஞ்சி கொஞ்சம் தடுமாறி விட்டது. அதுக்கப்புறம் அவனுங்களே வந்து பேசி 2500 ஒரு பெரிய அறையை புக் பண்ணி விட்டார்கள். எங்கள் ரூம் பெட்டுங்க அப்படியே நான் தேடி அல்லாடி போயிட்டு இருக்கும்போது கீழ் ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் மேலே அப்படியே நான் அப்படியே மல்லாக்கா அந்த படியிலே படுத்துட்டேன். என்னை கை தானுங்க அப்படியே தூக்கி போய் பெட்டில் போட்டுருங்களா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு மேல் மாடிக்கு போனேன். மேல் மாடிக்கு போயிட்டு அப்படியே போய் பெட்டில் சரிஞ்சிட்டேங்க. அன்றைக்கி சூர்யா வந்து படுத்தான்ல, அந்த மாதிரி படுத்த உடனே ஒரு குளிர ஆரம்பிக்குது பாருங்க. எனக்கு சாக்கடிச்ச காக்கா மாதிரி துள்ளுது, அப்படியே கவுத்துப்பட்ட கற்பாமூச்சி மாதிரி அப்படியே துள்ளுறேன் நான். அதுக்கப்புறம் விச்சிக்கிட்ட சொன்ன மூச்சு, என்னால் குளிர் தாங்க முடியல அப்படின்னா நான் வழக்கம் போல் என் மேலே ஒரு 2-3 பெட்ஷீட்டை போத்துனாங்க. வெளியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்தது, குளிர் இருந்தது, ஆனால் தாங்குற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் என்னோடய உடம்புல சூடே இல்லை, அப்படியே வறட்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2-3 பெட்ஷீட்டை போட்டு ஹீட்ரு இருக்காக்கா ரூமில், ஹீட்ரு இருந்தால் போடுங்கடா அப்படின்னோடனே அவன் அப்புறம் வச்சு விட்டுன்னு ஓடி போய் அந்த ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு வந்து ஹீட்ரு போடுறான் அப்படின்னா, ஹீட்ரு போடணுமா, ஹீட்ரு போட்டால் ஹீட்டருக்கு 1000 ரூபாய் தனியாக கொடுக்கணுமே அப்படின்னா, நான் ஒன்றும் 1000 ரூபாய் தரேன், ஹீட்ரு எடுத்து வந்து போடுங்கடா அப்படின்னோடனே அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஹீட்ரு எடுத்து வந்து பாத்தில் வச்சானுங்க. அதெல்லாம் போற்றி அப்படியே சொர்க்கலோக படிக்கட்டில் ஏறிக்கினே இருந்தேன். அப்புறம் இந்த ஹீட்ரு வந்தோடனே அந்த படிக்கட்டிலேருந்து அப்படியே கீழே கொஞ்சமாக கீழே இறங்கி ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி நிலைமைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பெரிய உயிர் போராட்டமாக எனக்கு உள்ளுக்குள்ளார இருந்தது. பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சரி எனக்கெல்லாம் போட்டு விட்டு ஹீட்டரை வச்சுட்டு அவனுக்கு பாட்டு அந்த பக்கம் நாளைக்கு என்னென்ன அட்வென்ச்சரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிகிட்டு இருந்தானுங்க. போவீங்களா அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஏடா எப்படி சாவடிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் அப்படியே கவுந்தச்சு படுத்துட்டு இருந்தேன்னா, அப்புறம் விச்சு வந்து கேட்டான், சித்தப்பா என்ன சாப்பிட்ற, கொஞ்சம் ஏதாவது விஷம் தான் கேள்றாடி, நான் அப்படியே குச்சிட்டு அப்படியே பத்துறேன், இங்கே அப்படியே நதி ஓரையை நான் படிச்சுட்டு போயிருங்களா அப்படின்னு சொன்னது மாதிரி எனக்கு இந்த அதெல்லாம் கிடைக்காது சித்தப்பா, மணாலியில் ஒன்றா போய் ட்ரை பண்ணுவோம், நல்ல காஸ்ட்லியாக சுத்தமாக மலை விஷத்தை வாங்கி வாயில் ஊற்றுறேன், இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன சொல்ல அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு ஒரு சப்பாத்தி கொஞ்சம் தால் இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தால் வந்தோடனே ஆடே மென்னு சொல்லிட்டு ஆடு மாதிரி அதை மேய்ஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போத்திட்டு படுத்துங்க. சாப்பாடு உள்ளே போனதுக்கப்புறம் தான் பாடி வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிது. ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பாடி வந்து நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எழலை. ஈவினிங் 5 மணிக்கு நான் படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த வில்லேஜ் எல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க, பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே நான் பார்த்துன்னு தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் தான் நான் எழுந்திரிச்சினேன். காலையில் எழுந்த அந்த ஜன்னல் வழியாக அந்த ஊரை பார்க்கும்போது ஏன் வந்து சூரியன் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டான்னு அப்போ தான் புரிஞ்சுது. சுற்றி அப்படியே வந்து பச்சை பசேலன்னு விருந்து கிடக்கின்ற அந்த மலைகள், இந்த மலையில் அங்கங்கே தெரிகிற அருவிகள், அந்த ஊரை ஒட்டி அப்படியே கீழே தரையோடு போகின்ற ஒரு சலசலக்கும் ஆறு, அந்த பசுமை பள்ளத்தாக்கில் அப்படி ஒரு அழகான சின்ன கிராமத்தை வந்து நீங்கள் கனவு வெளியில் தான் பார்க்க முடியும். அப்படி உற்சாகமாக ஆகி பக்கத்தில் பார்த்தேன், விச்சு மட்டும் முழிச்சிட்டு இருந்தான், மற்ற 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் விச்சும் வழக்கம் போல் ஒரு காலை நடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலேருந்து கீழே இறங்கி வந்து, குளிர் பார்த்திங்கன்னா மிதமாக தான் இருந்தது, ரொம்ப குளிரெல்லாம் இல்லை. அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த சாலையில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோம்.
வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரெழில் நடந்து போகிற ஒரு அனுபவம் மறக்க முடியாத, விலை மதிக்க முடியாத ஒரு நினைவுகளாக தேங்கி இருக்குது மனசில். நடந்து போயிட்டே இருக்கும்போது தான் நினச்சேன், நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நேற்று வந்து சாப்பிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சரியான ஒரு பெரிய திடப்பொருளை வந்து உணவாக எடுத்துக்கவே இல்லை. வழியில் டீ, காஃபி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, ஏதாவது கொஞ்சம் நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்தோம். அது என்னாச்சுன்னா போக போக அந்த வெளியில் இருக்கிற சூழலுக்கு வந்து உடம்பு ரியாக்ட் பண்ணவே இல்லை. வெளியில் மிதமான குளிரும் கொஞ்சம் மழையும் இருக்கிறது வந்து உள்ளே வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும் உடம்பு. அப்போ தான் கொஞ்சம் தாங்கும். ஆனால் உணவு சரியாக இல்லாதனால ஹீட் அது ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது கூட சரியான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நண்பன் ஒருத்தன் சொன்னான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என்னை திட்டினான். நீங்கள்லாம் என்னடா நீங்கள் படித்த முட்டாள்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான மலைப்பகுதியில் வந்து உங்களுக்கு சரியான விதத்தில் உடம்பு வந்து டக்குன்னு செட் ஆகாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அங்கே கொஞ்சம் நேரம் தங்கி அந்த அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து நீங்கள் புழங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு வகையான மிகப்பெரிய நுரையீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி நுரையீரல் வெடிப்புக்கான வழியும் அது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வெளியில் சுற்றிருந்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரியான சூழலில் வந்து என்ன பண்ணணுன்னா, அமைதியாக ரூமில் உட்காந்து மெயினாக ஹீட்ரு, காலுக்கு வந்து நல்லா சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா போத்திட்டு உடம்பை வந்து சூடு பண்ண ட்ரை பண்ணணும். அதற்கான மாத்திரைகள்லாம் கூட இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த காலை நடை சொன்னீங்களா, அப்படியே நாங்கள் ஒரு மேடான பகுதிக்கு நடந்து போனோம். மேட்டில் வந்து ஒரு டீ கடை இருந்தது. ஒரு சின்ன தகர கொட்டகை, அதில் திபேத்திய முகம் கொண்ட ஒரு ஆள், ஒரு அம்மா, இன்னொரு உதவியாளர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் டீ எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டோம். அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த அழகை வந்து ருசித்து அந்த இளம் குளிரோட அந்த டீயை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பருகி சூழலையே அந்த சொர்க்கத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சரி சீக்கிரம் கிளம்பணும், மணாலி சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்தப்போ இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, சூரியும் தீபக்கும். நானும் உச்சியும் எல்லாம் குளிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு கீழே வந்து வண்டி எடுக்க போகிறோம். வண்டி மறுபடியும் சூர்யாவோட ஹிமாலயன் பைக்கு வந்து மறுபடியும் பஞ்சர் ஆகிட்டு வந்தது. சரி, நம்ம இந்த மாதிரி ஊரில் தானே இருக்கோம், இங்கே ஏதாவது பஞ்சர் போகிறோம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்காரனை கேட்டால், மேட்டு மேலே கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆள் இருக்கிறான், நேற்று கடை வந்துருப்பானான்னு தெரியல அப்படின்னோடனே பக்கத்தில் இருந்த ஆளுங்களெல்லாம் விசாரித்து அவனோட நம்பர் வாங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணோம். அவன் வந்து கடை திறந்துட்டு ரெடியாக இருக்கான். சரி, நீ வந்து வண்டியை தள்ளிட்டு வந்துடுங்க, நான் வந்து பஞ்சர் போட்டு தரேன் அப்படின்னோடனே, சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக அப்படியே தள்ளிட்டு போயிடலாம், 1 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட்டே ஆகலை. பாருங்களா, ஸ்டார்ட்டும் ஆகலையா, இருக்க ரெஸ்கியூ டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ரோஸை எடுத்துக்கிட்டு விச்சும் நானும் அந்த மேட்டு பகுதிக்கு போனோம். அந்த மேட்டு பகுதிக்கு ஒரு கிலோமீட்டர் தான் சொன்னாங்க, ஆனால் 2.5 கிலோமீட்டர் இருந்தது. அங்கே போயிட்டு அந்த ஆள் வந்து கடை வச்சுருந்தார், இந்த பஞ்சர் போடுறது, கார் ரிப்பேர், அந்த மாதிரி கடை. அதெல்லாமே வந்து தகர குடிசைகள் தான். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே, நீ வண்டி எடுத்துகிட்டு வந்துரு, நான் அவனுக்கு வண்டி வந்து அப்படியே மெதுவாக தள்ளிட்டு வந்துரு, நான் பஞ்சர் போட்டு தரேன் அப்படின்னா, வண்டியெல்லாம் தன்னா டியூபெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் நீ வந்து பஞ்சர் போட்டு கொடு அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் என் கூட இன்னொரு வண்டியில் அவர் என் கூட வந்தார். அதுக்குள்ளே சூர்யாவும் தீபக்கெல்லாம் சேர்ந்து வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு, நாங்கள் டீ குடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே டூவெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிள்ளி கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்துட்டு இருந்தாங்க. வந்து அந்த ஆள் வந்து பஞ்சர் போட்டிருந்தான். பஞ்சர்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, இங்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் கேரேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டான். எப்பட்றா அவ்வளோ தூரம் வண்டியை தள்ளிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேடான பகுதி, அது நம்ம சாதாரண சமத்தெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் எய்ட் மாதிரி எதாவது பார்த்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும்போது, உள்ளே வந்து சின்ன சின்ன ரிலேஸ் எல்லாம் இருந்தது. ரிலேனா ஒரு சுவிட்ச் மாதிரி, அதெல்லாம் வந்து கழட்டி கட்டி பார்த்தாரு. ஒரு சுவிட்ச் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி சுவிட்ச் எல்லாம் வந்து பேக்கப் வச்சுருக்கணும் பைக்கர்ஸ். சூர்யா கிட்ட வந்து அந்த சுவிட்சஸ் வந்து பேக்கப் இல்லை. அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் இந்த டென்ட் அடித்து தங்குவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கோஷ்டி அங்கே வந்து தங்கியிருந்தது. அதுவும் பைக்கர் கோஷ்டி, பெரிய பைக்கர் கோஷ்டி. அது வந்து ஒரு கிளப்புன்னா அதில் நீங்கள் பணம் கொடுத்துட்டிங்கன்னா பைக் ட்ரெஸ்ஸு,
இந்த குழுக்கான ஒரு மெக்கானிக்கு, ரெண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டி, அப்படியே ஒரு செட்டப்பாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மெக்கானிக்கிட்ட எப்படி இந்த சுவிட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு போனால் அந்த மெக்கானிக்கே இந்த வண்டி ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு வந்து நின்னான். ஏன்னா அது மெக்கானிக்னாவே அந்த மாதிரி இயல்பு வந்துடும். வண்டி ஏதாவது பஞ்சர் ஆகி ஏதாவது ஆனால் நோண்டிட்டு இருந்தானா மெக்கானிக் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து பக்கத்தில் நின்றுவான். அப்படி தான் அவன் வந்து நின்னான். இந்த மாதிரி சுவிட்ச் இருந்தால் ஒன்று கொடுறா அப்படின்னா, இருக்குது ஆனால் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள்லாம் இந்த மாதிரி தனியாக வரலாமா, இங்கேருந்து வந்தால் அந்த மெக்கானிக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கிறாரு, இதே இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுருந்தீங்கன்னா உங்கள் கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது, ஆமாண்டா இதெல்லாம் முன்னாடியே அனுபவிச்சுட்டா நாங்கள் சுவிட்ச் இந்த குர்ரா அப்படின்னோடனே அவன் இல்லைன்ட்டான். ஆனால் ஒரு ஐடியா சொன்னான். இந்த சுவிட்செல்லாம் எடுத்து மாற்றி போடுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஷோரூமில் போயிட்டு பார்த்துங்க அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மெக்கானிக்கும் அதெல்லாம் எடுத்து மாற்றி போட்டோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 4-5 வாட்டி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் ஆகுதா வண்டி போதா அப்படின்னு சொல்லிட்டு குலுக்கி பார்த்து அப்புறம் கண்ணாடியெல்லாம் சரி பண்ணி வண்டி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னோடனே எங்களுக்கு கொஞ்சம் பரம திருப்தி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மெக்கானிக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டு இந்த மெக்கானிக்கு ஒரு கும்பிட போட்டு அப்புறம் அதே டீ கடையில் உட்காந்துட்டு நாங்கள் டீ, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்டோம். அந்த டீ கடையில் பார்த்திங்கன்னா புத்த மத தலைவர் போட்டெல்லாம் மாட்டி வச்சுருந்தது. அதெல்லாம் தொட்டு கும்பிட்டு எப்படியே கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டு அவங்க கையிலேயே வந்து கைப்பின்னல் வேலையாக குள்ளெல்லாம் தயார் பண்ணி தொங்கிட்டுருந்தாங்க. அதை பார்த்த உடனே வச்சுக்கு வாங்கணும் அப்படின்னு வந்து தோணிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் விலை பேச ஆரம்பித்தோம். எவ்வளோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 300 ரூபா ஏதோ சொன்னான். விலை வந்து பேரம் பேசாமல் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் 100 ரூபா அப்படின்னும். நோ உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 300 ரூபா அப்படின்னா. சரி கையிலே வேறு பின்னிருக்காங்க கஷ்டப்பட்டு, சரி இவங்ககிட்ட எப்படி நம்ம பேரம்லாம் பேசுகிறது, பரவாயில்ல அவங்க சொல்கிற காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 குள்ளா வந்து வச்சு வாங்கிட்டான். இந்த கதையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் ஜிஸ்பா அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து மணாலியை நோக்கி கிளம்பினோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மணாலி வந்து ஒரு 95 கிலோமீட்டர், ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு கூகுள் ஆண்டவர் சொல்லவே வண்டியை வந்து நாங்கள் வழக்கம் போல் முறுக்க ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் பிளான் பண்ணதே வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா அந்த வண்டி ரிப்பேர் ஆனது, பஞ்சர் போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே போயிடுச்சு. சரி காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணது ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு விடிந்தும் விடியாத காலை பொழுதாக அந்த பொழுது இனிமையான பொழுதாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு அந்த பஞ்சரானது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. ஆனாலும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே உற்சாகமாகி விட்டோம். ஏன்னா அன்றைக்கி ரொம்ப நல்லா தூங்கினேன். நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு ஒரு தெம்பான மனநிலைமையில் தான் நாங்கள் வந்து மணாலியை நோக்கி கிளம்பினோம். அது இல்லாமல் இன்றைக்கி டார்கெட்டே வந்து ஒரு 90 கிலோமீட்டர் தான். அதனால் ஒரு உற்சாகமான மனநிலைமையில் நாங்கள் அப்படியே கிளம்பி போனோம். அதுக்கேற்றாற் போல் சூழல் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகான, ரம்மியமான, மிக மிக பியூட்டிஃபுல் காஷ்மீருக்கு நடுவில் தான் நாங்கள் இருந்தோம். அன்றைக்கி ஒரு உற்சாகமான மனநிலைமையில் நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே போனோம். மெதுவாக தான் போனோம். ஏன்னா மெதுவாக தான் போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு சூழலில் வேகமாக கடந்து போகிறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் மனசு இல்லை. அதனால் மெதுவாகவே போயிட்டே இருந்தோம். அங்கங்கே நிறுத்தி தூரத்தில் கொட்டுகிற அருவிகளையும் கொட்டி கிடக்கிற அந்த பசுமையையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். இப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் வந்து இந்த குகை வழி சாலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எப்படா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மலையை குடைந்து ரோடு போடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும், அது எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே வரும்போது தான் ஒரு இடத்துல அந்த வேலை நடந்துட்டு இருந்தது. பெரிய ஆகர் மிஷின்ஸை வச்சு மலையை வந்து குடைஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு அந்த வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். வழக்கமாக நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த வேலை செய்கிற சூழல் வந்து எனக்கு புதுசாக இல்லை. அது நாங்கள் வேலை செய்கிற சூழல் மாதிரியே தான் இருந்தது. பெரிய ஆகரிங் மிஷின்ஸ் வந்து அந்த மலையை வந்து டன்னு வந்து குடைஞ்சிட்டு இருந்தது. இவ்வளோ ஸ்லோவாக குடைஞ்சா இன்றைக்கிட்ட அவனை வந்து பல கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் உள்ளே வந்து இன்னும் நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நாங்கள் போல வெளியிலேருந்து தான் பார்த்தோம். இன்றைக்கி பூமியை வந்து நிறைய விதத்தில் நம்ம குடைஞ்சிட்டே இருக்கோம். இங்கே கூட பெட்ரோலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் உள்ளே வந்து ஆகரிங் மிஷின் வந்து போட்டு குடைஞ்சி பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்க.
நேராக குடையிறது, சைடில் குடையிறது, இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் வந்து சைடில் குடைஞ்சிட்டே போவாங்க. இந்த மாதிரி தான் இந்த குகை வழியை வந்து அமைக்கிறதுக்கு அங்கே வேலை நடந்துகிட்டே இருந்தது. சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 41 தொழிலாளிகள் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அந்த விஷயம் வந்து நாடு முழுக்க, ஏன்னா அந்த உலகம் முழுக்க வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. தாய்லாந்தில் கூட வெள்ளம் வரும்போது குகையில் வந்து பசங்களாம் மாட்டிக்கிட்டாங்களா, அது ஒரு பெரிய விஷயமாகி உலகம் முழுக்க ஒரு பேசு பொருளாகி அது நிறைய படம்லாம் கூட வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இந்தியாவில் நடந்தது. இது உத்தரகாண்டில் நடந்தது. நாங்கள் பார்த்துட்ருக்குறது இந்த மணாலி பக்கத்தில். எல்லாமே ஒரே ஜோன் தான், ஒரே ஏரியா தான், ஒரே வேலை தான். கடைசியில் இந்த எலி வலை சுரங்க தொழிலாளர்களை வச்சு அவங்களெல்லாம் மீட்டிருக்காங்க, இந்த 41 பேரை. நியூஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த எலி வலை சுரங்க தொழிலாளர்கள் வந்து வடகிழக்கு மாநிலம், இந்த மேகாலயெல்லாம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக வந்து இப்போ நம்ம போர் போடுறோம் இல்லையா தண்ணிக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன தொலையை வந்து பூமியில் போட்டு அடியில் ஒவ்வொரு ஆளாக போயிட்டு அங்கேருந்து நிலக்கரியெல்லாம் வெட்டி எடுப்பாங்களாம். இந்த மாதிரியான வேலை செய்கிற ஒரு டீம் தான் வந்து இவங்களை வந்து காப்பாற்றிருக்கு. அந்த டீம் அந்த வேலையிலலாம் வந்து நிறைய பேர் இறந்து போவாங்களாம் இந்த நிலக்கரி எடுக்கிற விஷயத்தில். ஏன்னா உள்ளே தோண்டி போயிட்டே இருக்கும்போது என்ன கேஸ் எல்லாம் வெளியே வருது, என்ன உள்ளே இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்படி உள்ளே போய் நிறைய பேர் மாட்டி செத்ததுனால 2014 வந்து இவங்களெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாவம், அப்படி தடை செய்யப்பட்ட ஆட்கள் தான் வந்து இந்த 41 பேரை வந்து மீட்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்திய அரசாங்கம். இந்த மாதிரி ஒரு குழு வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை சாதாரணமாக பண்ணி முடிக்கிறது வந்து ஒரு மனித ஒத்திசைவு வேலை அப்படின்னு வந்து நம்ம ஜே வந்து சொல்கிறாரு. இதையே தான் வந்து நாங்களும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி தான் என்ன தான் வந்து நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஷெட்யூல், அது இதுன்னு போட்டு இன்றைய ஒரு மேனேஜ்மெண்ட்டு டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணாலும் உள்ளுக்குள்ளே நடக்கிறது பார்த்திங்கன்னா முற்றிலும் வேறு விதமான ஒரு இயக்க முறை தான் இங்கே நடக்குது. பொதுவாக இந்த மாதிரி சப்ஸ்டேஷன் வேலை, இந்த டவர் லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் குழுவெல்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த கோயில்பட்டி ஆட்கள் சொல்லுவாங்க. இந்த பக்கம் வடக்கு சைடு பார்த்திங்கன்னா நாற்றாம்பள்ளி ஆட்களை வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி குழுவாக சேர்ந்து மிகப்பெரிய வேலையை வந்து சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த குழுவில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆட்களும் இருக்கும். இப்போ வந்து இந்த லைனுக்கு வந்து ஒரு டவரை வந்து நீங்கள் உருவாக்கணும், இல்லை இந்த டெலிஃபோன் டவர்ஸ் எல்லாம் வந்து எரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களை கூட்டின்னு வந்து விட்டீங்கன்னு வச்சிங்களேன். கூட்டின்னு வந்து விட்டுட்டு அவங்கக்கிட்ட இந்த மெட்டீரியல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கடன்னு அந்தந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து டிராயிங்ஸ் கூட இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி டிராயிங்கெல்லாம் வச்சு, இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு இதை வந்து அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணிகிட்டே போங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கடன்னு அந்த பொருளெல்லாம் வந்து தரையிலே வச்சு அடிக்கிறாங்க. தரையிலே வச்சு அடிக்கிட்டு எல்லாமே அவங்க மைண்ட்லேயே இருக்கும். தரையிலே வச்சு அடிக்கிட்டு அதுக்குன்னு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. வெல்டர் ஒரு பக்கம் இருப்பான், ஃபிட்டர் ஒரு பக்கம் இருப்பான், டைட்னஸ் பண்ணுறவன் ஒரு பக்கம் இருப்பான். வேலையை வந்து நீங்கள் நினைப்பீங்க இது பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெடியூலெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாமன், மச்சான், ஃப்ரெண்டு, ஊருக்காரன், இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிருப்பாங்க. யாரும் வந்து இந்த இவ்வளோ கொடுத்தா தான் வேலை செய்வேன், அவ்வளோ கொடுத்தா தான் வேலை செய்வேன், இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஒன்ஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலையை முடிக்காமல் வந்து அடுத்ததை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வேலை தான் வந்து இங்கே சவுதிலையும் வந்து நாங்கள் பண்ணும்போது இதே டெக்னிக் தான் வந்து இங்கேயும் பயன்படுத்துகிறோம். இரவு பகலாக இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் வேலை நடக்கும். அப்படியான ஒரு சுரங்க வேலையை தான் இன்றைக்கி வண்டி நிறுத்தி கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்தேன். இந்த மாதிரி நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது மழை வந்துருச்சு. காலையிலேருந்து நல்லா தான் வெயில் அடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு மழை வருதேடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி அந்த மழைக்கான உடைகளெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோம். அந்த இடமே அப்படி மழை வந்தோடனே அந்த இடமே அப்படி டோட்டலாக வேறு விதமாக அந்த ஸ்க்ரீன் இப்படி இழுத்து விட்டால் வேறு காட்சிகள் தெரியும்ல, அந்த மாதிரி வேறு மாதிரியான ஒரு அழகோட ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் இந்த அருவிகள், பனிமலைகள், பச்சை பசுமை வெளிகள் இதெல்லாம் ஒரு அழகுன்னா, அங்கங்கே தெரிகிற குட்டி குட்டி கிராமங்கள் வந்து இன்னும் அழகு. ஏதோ ஒரு மலை முடுக்கில் வண்ண நிறத்தில் சில கட்டிடங்கள் அழகழகாக தெரிகிறது. ஒரு பச்சை ஆடையில் வண்ண அணிகலன் சேர்த்த மாதிரி தூரத்தில் அப்படியே அங்கங்கே ஒட்டி வச்ச மாதிரியான கிராமங்கள் வந்து இன்னும் அழகாக தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் மழை பார்த்திங்கன்னா அதனால் தாங்க முடியல, ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாவது வண்டி நிறுத்தலாம் அப்படின்னா கூட வண்டி நிறுத்தத்துக்கான ஒரு எண்ணமே வரலை. அங்கே நிறுத்தலாம் கொஞ்சம் தூரம் போய் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். விச்சி ஒரு இடத்துல வந்து நேராக எடுத்துன்னு போயிட்டு ஒரு குன்று மேலே போய் வண்டியை முட்டி நிறுத்தினான். என்னடாச்சு அப்படின்னா, பிரேக் பிடிக்கல சித்தப்பா அப்படிங்கிறான். அப்படியே கொஞ்சம் வண்டி பின்னாடியே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தால் மழை ஒரு பக்கம் அடிக்க, காற்று ஒரு பக்கம் அடிக்க, எங்கேயாவது உள்ளே பூந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சுரங்கப்பாதை வந்து விட்டது.
அந்த சுரங்கப்பாதைக்கு பேர் அட்டல் கேவ் அப்படின்னு போட்டிருந்தது. ஒருவேளை அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. சுரங்கப்பாதை வந்து விட்டது. கிட்டத்தட்ட இந்த சுரங்கப்பாதை வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் வந்து சுற்றி தான் வந்து மணாலியை போய் சேர முடியும். ஆனால் அந்த வழி வந்து இன்னும் அழகாகவும், ஆனால் சாலை வந்து மிக மிக மோசமாகவும், நிலச்சரிவுக்கு எப்போ வேணா வந்து சாத்தியமாக இருக்கிற ரோடு தான் அது அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் அந்த ரோடு இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் போகணுன்னா மிலிட்ரிக்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு முன்பு நமக்கு தான் போட்டு வச்சுருக்காங்கல்ல அட்டல் பிஹாரி வாஜ்பாய் குகை, அது வழியாக அப்படியே உள்ளே விட்ட உடனே அப்படியே மழைக்கு அப்படியே கதன்னு இருந்தது. ஒரு 2-3 கிலோமீட்டர் அப்படியே வண்டி வந்து உள்ளே போயிட்டே இருந்தது. திடீர்னு வந்து குகை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பனி மலை படர்ந்த அப்படி ஒரு மலை கண்ணுக்கு தெரிஞ்சவொடனே அப்படியே மனசெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே உருகி போச்சு. ஓரங்கட்டுறான் வண்டியை ஓரங்கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே வண்டி வந்து சைடில் ஓரங்கட்டினா நிறைய கூட்டமாக இருந்தது அந்த சைடெலாம். இவ்வளோ நேரம் வந்தது வந்து நிறைய கிராமங்கள் வழியாக நாங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஆள் நடமாட்டமெல்லாம் அவ்வளோ இல்லை. இந்த அட்டல் கேவ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் கூட்டங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தது. நாங்களும் அப்படியே சைடில் ஓரங்கட்டி நின்று அந்த இயற்கை அழகுகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி வர்றான். பந்தர் அப்படின்றான். ஒருவேளை குரங்க தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஊசிலை மரங்கள் எல்லாம் வந்து மேலே அப்படியே குறுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கபோதி பசங்களை பத்தர்ரா அப்படின்றான். அவர் சூரி என்னம்மாம்மா சொல்கிறான் அப்படின்னு, அவன் ஏதோ குரங்கு இருக்குதுன்னு சொல்கிறான், அதுக்கே மாமா இந்த கற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்தா தான் ஒன்றும் தெரியல. அவன் கிட்டே ஓடி வந்துட்டு டே மண் சரிஞ்சு வருதுடா, கல்லெல்லாம் உருண்டு வருதுடா, இங்கேருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தள்ளுறான். அப்போ தான் பார்த்தா அப்படியே நிலம் அப்படியே சரிஞ்சு வருதுங்க, கல்லெல்லாம் உருண்டு வருது. அப்படியே அவசரமாக பைக் எடுத்துகிட்டு முன்னாடி போனால் தடன்னு கல் வந்து ரோட்டில் கொட்டுதுங்க. எனக்கெல்லாம் ஸ்டன் ஆகி ஐயையோ நேற்றுக்கு மண்ணோட சமாதி கட்டியிருப்பாங்களாடா அப்படின்னு வச்சுக்கிட்ட சொன்னால், சித்தப்பா இங்கே இந்தியாவில் எல்லாரையும் கொலை பண்ண பார்த்தீங்களா சித்தப்பா, பாயில நானாடா, ஆமாம் அவன் பத்தருங்கிறான், நீ மந்தருங்க குரங்க போய் சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியோடு தான் எங்களை வந்து மணாலி அன்புடன் வரவேற்றது. இந்த மாதிரி மழை வந்து லைட்டாக பெய்ய ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நிலச்சரிவுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். நிறைய வந்து மக்கள் இந்த மாதிரி வழிப்போக்கர்களெல்லாம் வந்து இறந்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இப்படியான ஒரு பீதியிலிருந்து நாங்கள் வெளியே வந்து தூரத்தில் தெரிகின்ற மணாலியை அப்படியே ரசித்து கொண்டே வந்தோம். இயற்கை எழில்மிக்க ஒரு மலைகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் வந்து அப்படியே அழகாக தெரிய ஆரம்பிச்சது. நாங்கள் உயிர் பிழைத்தோம் தப்பித்தோம் என்று ஓடி வந்து இதை எப்படி ஆசுவாசப்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கும்போது வழியில் ஒரு மக்காச்சோள கடை இருந்தது. அங்கே வண்டியை விட்றா மக்காச்சோளம்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். எனக்கு இந்த மக்காச்சோளமே பிடிக்காது, அது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குமா, நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஜூஸியாக இருந்தால் தான் எதுவுமே பிடிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கும் அந்த மழைக்கும் அந்த சூழலுக்கும் அந்த மக்காச்சோளம் வந்து அமிர்தமாக இருந்தது. மண்ணா அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்படியே ஒரு 2-3 மக்காச்சோளம்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் வண்டியை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டும் கலகலகலவென்று பேசிக்கொண்டும் கண்டதை தின்று கொண்டும் அவர்கள் உலாத்தி கொண்டு அந்த ஏரியாவை கச்சவென்று மாற்றிக்கொண்டிருந்ததை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டே கொஞ்சம் தூரம் போய்கொண்டே இருந்தால் மணாலி வந்துருச்சுங்க. மணாலி வந்த உடனே நிறைய அந்த சுற்றுலாக்கான ஏற்பாடுகள் தான் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குரங்கு குதித்தல் தான், அந்த மங்கி ஜம்பிங், உங்களை ரப்பரில் அப்படியே கட்டி அப்படி இழுத்து விட்டா நீங்கள் அப்படியே மேலே ஸ்வைன்னு போயிட்டு கீழே வருவீங்களா, முரோன்னு கத்திக்கின்னு, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா கூட ஒரு ஆறு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் கூட ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுக்கு இரு பக்கமும் வந்து கம்பியால் கட்டி அதில் நம்மளை தொங்க விட்டு அப்படியே சர்றன்னு அந்த பக்கம் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. எங்களுக்கு குறுன்னு இருந்து சரி இதில் போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் உயிரை பணையம் வச்சாச்சு, இதுலேயும் பணையம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வண்டியை நிறுத்திட்டோம். வண்டியை நிறுத்திட்டு சரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 200 ஒரு ஆளுக்கு. நீங்கள் அப் அண்ட் டவுன் அப்படி வந்து கம்பியில் அப்படியே தொங்கிக்கிட்டே ஜாலியாக அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்து தொங்கிடுவான், ஜாலியாக இந்த பக்கம் வரணும். ஜாலியாவா பயமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினோடனே சூரி தான் வண்டியை நிறுத்தி மாமா போயே ஆகணும் மாமா, இது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மன தைரியத்தை நான் வந்து பாராட்டிக்கிட்டே எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயந்தான். பின்னாடி ஆற்றுக்கு நடுவில் இப்படி கட்டி விட்றானுங்களே, விழுந்தா கீழே அவ்வளோதான். ஆற்றுல ஃபுல்லாக தண்ணியெல்லாம் போகல, கொஞ்சம் தான் போயிட்டு இருந்தது. பாரு தான் இம்மாமா பெருசு,
எங்கள் புள்ள பரவாயில்ல பயங்கர தைரியமாக இருக்கிறானே, இறங்கி தைரியமாக போகிறானே அப்படின்னு பார்த்தா போயிட்டு, மாமா இதெல்லாம் வேலைக்கு ஆகுது மாமா, நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், இது போய் என்னது, வா போகலாம், வண்டி எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டான். என்னடா அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது மாமா அப்படின்னா. இதுதான் நம்மளுக்கான ஒரு சான்ஸு, நம்ம பயத்தை உடைத்து தைரியத்தை முன்வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது மனோகரா, எழுந்துரு, புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து கண்ணம்மா பேச, நான் அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம போகிறோம் சூரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு அங்கே பார்த்தா எங்களோட சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தா ஜாலியாக அந்த பக்கம் போயின்னு இருக்குது. எங்களுக்கு ஒரே பப்பி ஷேமே ஆகிப்போச்சு. சரி நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃப்டி பெல்ட்டெல்லாம் கட்டிக்கிட்டு முதல்ல சூரிய தான் இறங்கி விட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தா இந்த 360 கேமராலாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே போனானுங்க. அப்படியே போகும்போது நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன். போயிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வந்தானுங்க. எப்படா இருந்ததுன்னா செம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னோடனே விச்சிக்காப்போ கூட கொஞ்சம் உள்ள இதையும் வேறு மாதிரி தான் அடிச்சுருந்தது. வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இவனுங்களே போயிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக போனோம். அப்படி இறங்குற வரைக்கும் தான் அது பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு புது அனுபவமாக இருந்தது. கீழே ஆறு ஓடிட்டு இருந்தது, அப்படியே அந்த கம்பியில் அப்படியே சர்ன்னு அப்படி வழிகின்னு போகிறது வந்து ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது. பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆடி போயிட்டு அந்த பக்கம் போனால் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நமக்கு இந்த பக்கம் வந்து கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டு அனுப்புவாங்க. அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள் மரங்கள் வந்து அதை சுற்றி இருந்தது. ஒரு க்ரீன் ஆப்பிளை வந்து டபக்குன்னு பறித்து பாக்கெட்டில் போட்டுக்கினேன். ஏன்னா இவ்வளோ தூரம் காஷ்மீர் வந்திருக்கோம், ஒரு மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் பறித்து சாப்பிட்லன்னா எப்படி வரலாற்றில் ஒரு பெரிய இழுக்காயிடாதா, சீசன் இல்லைன்றானுங்க, அதுக்கு நான் இப்போ பிஞ்சியே சாப்பிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்லேயே ஒரு 2-3 ஆப்பிளை பறித்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். வந்து மறுபடியும் சாயின்னு இந்த பக்கம் வந்தோம். இதெல்லாம் ஜாலியாக இருந்தது அந்த செக்ஷன். வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே நாங்கள் வந்து மணாலி சிட்டிக்குள்ளார வந்து போக ஆரம்பித்தோம். நிறைய ஆறுகள் வந்து அந்த இடத்துல சேருது. அவ்வளோ அழகான ஒரு நகரம், ஆறுகள் அருவிகள் எல்லாமே சூழ்ந்த ஒரு நகரம். சரின்னு சொல்லிட்டு முதல்ல ரூமை போட்டுருவோம், அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக வெளியே போவோம் அப்படின்னு நினச்சி ரூம் வந்து தேட ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து பிரதான சாலையிலோ அல்லது அதை சுற்றிய பகுதிகளிலோ நீங்கள் ரூம் தேடினீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நல்ல வியூ கிடைக்காது, கண்ட மேனிக்கு அவனுங்க வந்து ரேட் சொல்லுவானுங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மேடான பகுதிக்கு போயிடுவோம் அப்படின்னு வண்டியை வந்து கொஞ்சம் மேடான பகுதிகள்லாம் போனால் கொஞ்சம் சுமாரான ஹோட்டல்கள் தான் அதிகமாக இருந்தது. ஒரு நைட்டுக்கு 2000 கொடுங்க 3000 கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து நல்லா சூப்பராக தங்கோண்டா சூரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம காஸ்ட்லியான ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் வந்து விசாரித்தோம். எங்களை பார்த்தோன்னே பைக்கர்ஸ்னோடனே அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் இது வந்து தேராது, ஏன்னா பைக்கர்ஸ் கும்பலாக வருவானுங்க, எங்கன்னா குடோனில் தங்கிட்டு அப்படியே போயிடுவானுங்க அப்படின்னு நினச்சிருப்பான் போல இது. நாங்களாம் அப்படியே செம கெத்தாக போயிட்டு எவ்வளோடா 5000 அப்படின்னா, பரவாயில்லடா 5000 நீ குத்துங்க இருந்து ஜாலியாக தங்குறோம் அப்படின்னா. எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். 4 பேரா, சரி வாங்க மேனேஜர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கூட்டின்னு போனான். நான் மேனேஜர்னா ஏதோ வயசானவனாக இருப்பான் அப்படின்னு நினச்சி போனால் சின்ன பையனாக இருக்கான். அவன் பார்த்தா எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு 7000 கொடுத்துருங்க 4 பேருக்கு அப்படின்னா. 7000 உங்களுக்கே வந்து நல்லா டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்துருக்குறேன், 7000 அவ்வளோதான் அப்படின்ட்டான். சரி வணக்கம், நான் ஃபேமிலி அடுத்த முறை வரேன், இந்த ஹோட்டலில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன், அப்போ வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் வழக்கம் போல் தங்குறோம். அதே ரேட்டு ஒரு 2000 சொன்னாங்க ஒரு ஹோட்டலில். அவன்கிட்ட அடிச்சுக்கிச்செல்லாம் பேசி 1500 ஒரு ரூமை வந்து நல்லா காமிச்சான். நல்லா சூப்பரான வியூ. எங்கிருந்தோ வந்து ஒரு ஆறு வந்து இன்னொரு ஆற்றோட வந்து கலக்குது. தூரத்தில் வந்து அப்படியே அழகழகான பனிமலைகள், ரொம்பவே அழகான ஒரு வியூவில் அந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சது. எங்கள் அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் அடுத்த முறை போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கிடையாது, நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் தங்கினா தான் உண்டு. நாங்கள் எப்படி சொல்கிறீங்க, போயிட்டு வந்துக்கிறீங்க, அந்த ஹோட்டல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை தெரில, அந்த ஹோட்டல் பேரே தெரில எங்களுக்கு. கொஞ்சம் தேடினா நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாக நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கிடைக்கும். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தான் வந்து 1500 சொன்னான். பட் அந்த ஹோட்டலில் யாருமே அதிகமாக தங்கலை. அதனால் 2 ரூமில் நீங்கள் தங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூமோட சாவி கொடுத்துட்டான். நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்த களைப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். மணாலியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமு அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்மெட்டெல்லாம் எடுத்துங்கப்பா, இங்கே தானே சிட்டி தானே சுற்ற போகிறோம், எதுக்கு ஹெல்மெட்லாம் அப்படின்னு வச்சு கேட்டோன்னே அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொன்னேன். நானும் சூரியும் இந்த ரூமெல்லாம் தேடி அழைஞ்சிட்டு இருந்தோம் சொன்னேன் இல்லையா. அப்போ வழியில் ஒரு போலீஸ்காரன் நிறுத்திட்டு கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டான். எந்த ஊர் தான் நீங்கள்லாம், ஏன்டா இப்படி வந்து இந்த ஊரோட மாண்பே கெடுக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து சொன்னால் ஒரு முறை சொன்னால் புரியாதா, ஹெல்மெட் போடுங்கடா, இந்தியாவிலேருந்து எங்கே இருந்தாலும் வந்துடுறானுங்க நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப எல்லாம் சலிச்சிக்கிட்டார் அவர். கடமையான போலீஸ் போல இருக்குது, ஏதோ கராராக எதிர்பார்த்துருப்பார் போல இருக்குது. நாங்கள் தான் ஏழைக்கு எல்லோருண்டா, எதுக்கு இவங்ககிட்ட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து நழுவி அப்படியே வந்துட்டோம்.
ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தப்போ எங்கே போகலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அங்கே வந்து மணாலியில். அது இப்போ நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா பெரிய லிஸ்ட்டு வரும். எனக்கு என்னென்னா இவ்வளோ நாள் இந்த ஏரியாவில் நம்ம வந்து சுற்றின்னு இருக்கோம், ஒரு அருவியை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அருவி 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 அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என்னம்மா எப்போ பார்த்தாலும் அருவி அருவின்னுக்கிற, சரி வா அப்பலாம் அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அருவிக்கிட்ட வந்து நாங்கள் வந்து போனோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5 மணி ஆகிட்டுருக்கோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ஸ், ஜோகினி ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் பேர், அந்த ஃபால்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நாங்கள் தங்கி இந்த ஹோட்டல் வழியாகவே கூட போகலாம், அதுதான் வந்து கரெக்டான சரியான பாதை. அது கொஞ்சம் தூரமாக நடந்து போனோம். பைக்கு கிட்டக்க போகிற மாதிரி இன்னொரு பாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே சிட்டியில் உள்ளே போயிட்டு சுற்றி போய் அப்படியே சந்தா தெருவிலெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கடைசியாக வண்டியை நிறுத்தினோம். அங்கே யாருமே காணோம். ஏன்னா 5 மணிக்கு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டுருப்பாங்க போல இருக்குது. என்னடா வண்டி அனாமத்தான் நிறுத்திட்டு போகிறதா அப்படின்னா வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, நாங்கள் ஜிபிஎஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கிறோம் இல்லையா. அதனால் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனால் அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதாவது ஃபால்ஸை பார்த்துட்டு வர்றவங்க தண்ணி கீழே வரும் இல்லையா, அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருந்த கொஞ்சம் ஃபேமிலிஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு பசி, பயங்கர பசி, தண்ணி தாகம் வேறு, ஏதாவது வாங்கி கொடுங்கடா அப்போ தான்டா என்னால் ஏற முடியும் அப்படின்னா அங்கே வந்து கடைகளே இல்லை. ஒரே ஒரு கடை இருந்தது. அவனு கடையை சாத்திட்டு குண்டானெல்லாம் கழுவினுந்தான். அவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஜூஸ் ஏதாவது இருக்குதாடா அப்படின்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டான். அப்புறம் எங்கள் மூஞ்சிலெல்லாம் பார்த்தான். சரி ஓகே, பாவப்பட்ட ஜென்மங்க போல இது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி பிஸ்கெட்டு, இந்த தண்ணி, ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தான். அங்கேயே உட்காந்து கீழே எல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டோன்னே தான் கொஞ்சம் தெம்பாச்சு. சரி இப்போ ஏறலாம்ப்பா, ஐ எம் ரெடி அப்படின்ட்டேன் நான். அப்படி கொஞ்சம் தூரம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா என் ஷூ வந்து பாட்டம் அப்படியே கழண்டு கீழே வந்துடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது, சரி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி நான் அப்படியே மூஞ்சி பார்த்தேன். இல்லை மாமா கிளம்பிட்டோம், கமான் அப்படின்னானுங்க. சரி அப்படியே அந்த பிஞ்சு ஷூவோடவே அப்படியே மெதுவாக ஒரு ட்ரக்கிங் மாதிரி அந்த மலை மேலே ஏறிட்டு போயின்னே இருந்தோம். ஒரு குச்சி ஒன்று கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்தா விச்சு, குச்சியெல்லாம் வைக்கக்கூடாது, ட்ரெக்கிங்கில் முதல் பாடமே குச்சி கையில் வச்சுக்கூடாது அப்படின்னா, என்னடா இது புதுசாக சொல்கிறே, ட்ரெக்கிங் போகிறவங்களாம் குச்சி வச்சுன்னுக்கிறானடா அப்படின்னா, அந்த குச்சி வந்து ப்ராப்பராக அதுக்காகவே பண்ணப்பட்டது, நல்ல பிளாஸ்டிக்கில் ரப்பர்லாம் போட்டிருக்கோம். கண்ட குச்சி எடுத்து கையில் வச்சுன்னு ஏதாவது சறுக்குச்சின்னு வச்சுக்கேன், குச்சி தொண்டையில் ஏற இந்த பக்கம் வெளியே வந்துடும் அப்படின்ட்டான். ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை தூரத்துக்கு போட்டு மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்தோம். நல்ல பசுமையான மலைப்பகுதி தான் அது. ஆனால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால வழுக்க ஆரம்பிச்சிது. ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒவ்வொரு அடியாக மேலே எடுத்து வச்சு நாங்கள் மேலே போயிட்டே இருந்தோம். அப்படியே கீழே வரவங்கிட்டலாம் ஒன்று எவ்வளோ பாருது, தூரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேள்வி மாதிரி கேட்டிங்கன்னு வழமை எப்படி சொல்லுவானுங்க, ரொம்ப தூரங்க தான் சொல்லுவானுங்க, இல்லை கொஞ்சம் தூரம் தான், 4 அடி எடுங்க மேலே தெரியும் அப்படின்னா, மேலே ஃபால்ஸ் தெரியும் அப்படின்னா, அந்த நம்பிக்கையில் மேலே ஏறி போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஏறியிருப்போம். அப்புறம் பார்த்தா சூரியக்கு அப்படியே சோர்ந்துட்டான். என்னால் முடியல, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாங்க ஒரு இடத்துல. தீபக் வந்துட்டு டேய் உன்னால் முடியும் வாடா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தான். நான் சொன்னேன் டேய் அவனுக்கு முடியலன்னா விட்டுருங்க, இங்கே இப்போ சுற்றி ஏதாவது வந்து பிரச்சனையாச்சுன்னா இவனை எப்படி கொண்டு போகிறது கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தீபக் வச்சும் அப்படியே மேலே மெதுவாக ஏற ஆரம்பித்தான். அப்புறம் தீபக் சொன்னான், அவனை பற்றி உனக்கு தெரியாது சித்தப்பே, அவன் கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணால் வந்துடுவான் மேலே, இவ்வளோ நாள் கூட எனக்கு தெரியுமே. இல்லைடா ஏதாச்சும் மூச்சடைப்பு காத்தடைப்பு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்னடா பண்ணுறது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மேலே போனோம். போக வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் வந்து ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சாலுமே மறுபடியும் ஒரு உற்சாகம் பொங்கி கடன்னு மேலே போயிட்டோம். மேலே போட்டோடனே அப்படியே கொட்டும் அருவி பக்கத்துலேயே போயிட்டோம். அருவிக்கு பக்கத்துலேயே மேலேருந்து எங்கே கொட்டுது, அது எங்கேருந்து கொட்டுதுன்னு தெரியல, அவ்வளோ பெரிய அருவி. அந்த சத்தமும் அந்த துமி வந்து முகத்தில் படுறதும் குளிர்ந்த நேரம், ஒரு இயற்கை பேர் எழில வந்து அப்படியே பக்கத்தில் நின்று தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பு மாதிரி அது இருந்தது. பொதுவாக அந்த அருவிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கிட்ட போனோடனே நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திடும். அவ்வளோ அந்த ஜோன்னு ஒரு சத்தம், இயற்கை நிகழ்வு வந்து நமக்கு கண் முன்னாடி நிகழ்கிற அந்த பரவசம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து ஆழமான மகிழ்ச்சி நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கெல்லாம் நிறைய விதவிதமாக தியானம் பண்ணுவது போல், யோகா பண்ணுவது போல எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு துமி வீசுகின்ற அந்த குளிர்ச்சியும் அந்த சத்தத்தையும் அந்த அழகையும் அப்படியே பார்த்து உருகி ரசித்து கொண்டு இருக்கும்போது தான் அப்படியே மெதுவாக சூரி மேலே எழுந்து வந்தான். அடடா வந்துட்டானே, வெல்டன் சூரி அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தீபக் சொன்னான், இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது சித்தப்பு, இவனை வந்து எங்கே கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆனாலையும் இவனை வந்து தள்ளி விட்டா மேலே வந்துடுவான் அப்படின்னா. அது ஒரு சூரியை பற்றிய வாழ்க்கை பாடமாக கூட இருக்கும். உற்ற நண்பனுக்கு தானே எல்லாமே தெரியும். அப்புறம் சூரியன் வந்தால் அந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். இருட்டுச்சு நல்லா. ஆனால் கண் வந்து கொஞ்சம் இருட்டுக்கு பழகுனதுனால மெதுவாக அவங்கள்ட்ட வந்து உட்காந்தே வர சொன்னேன் சூரியக்கிட்டே எல்லார்கிட்டையும். ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கடை கீழே சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்தில் போகிறது 1 நிமிஷத்தில் போயிடலாம் கீழே. நம்ம போகுமா இல்லை நம்ம பாடி போயிடும் கீழே. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அதனால் மெதுவாக நாங்கள் வந்து கீழே இறங்கி அப்பா பைக் இருக்குதாப்பா அப்படின்னு பயத்தோடு எட்டி பார்த்தா பைக்கெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து வண்டி எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். புல்லட் வந்து பிரேக்கு ஸ்டக் ஆகி நின்று போச்சுல்ல, அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கை பார்த்தோம். வழியிலே ஒரு மெக்கானிக் கடை இருந்தது. வண்டியை நிறுத்தி அவன்கிட்ட சொன்னோம், நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். ஏடா வச்சு அவன்கிட்ட வண்டியை கொடுத்துட்ட, திடீர்னு அவன் வண்டி எடுத்துன்னு போயிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒன்னே அவனுக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. என்ன சித்தப்பா அப்படி சொல்கிறேன், பின்ன ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல ஒரு பைக் ஊற்றிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு ஒன்று சாங்கியும் வந்து எடுத்துன்னு வந்து முன்னாடி நின்னான். வச்சுக்கு அப்போ தான் வந்து அப்பாடா வந்துட்டாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சின்ன இஷ்யூ தான், நீங்கள் காலையில் கொண்டு வாங்க, இது கடை மூடுற டைமு அப்படின்னா. இல்லை நான் இப்போயே பார்த்து ஊற்றுனா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவில் அப்படி இப்படின்னு டைட்லாம் வச்சு அப்படி வண்டி ஒரு குலுக்கி இப்போ நான் ஓகே ஆச்சு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்தான். நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கங்கே பார்த்துட்டு மணாலி மார்க்கெட்டுக்கு வந்து வண்டியை விட்டோம். வேறு எங்கேயும் போகல, இருட்டாகி போச்சு. நிறைய கோயில்கள் இருக்குது அப்படின்னாங்க. மந்திர்னு சொல்லிட்டு நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து டெவலப் பண்ண பிளேஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்கை டைவிங், ராக்கெட்டில் பறக்கிறது, கப்பலில் போகிறது, போட்டில் போகிறது, இது மாதிரி நிறைய அந்த ஏரியாவில் வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு இருட்டி போச்சு, என்ன பண்ணுறது. அங்கே பார்த்தீங்கன்னா இருட்டுன்னா ஒரு 7 மணி தான் இருக்கும். அந்த ஊரே வந்து அமைதியாகிடுச்சு, தெருவெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாரும் ஜனத்தொகையே இல்லை. விசாரித்து பார்த்தா மார்க்கெட் மட்டும்தான் நைட்டில் வந்து ஜேன்னு ஜகன்னு இருக்கும் அப்படின்னாங்க. நேராக மார்க்கெட்டுக்கு விட்டோம் வண்டியை. மார்க்கெட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனால் அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு மார்க்கெட்டுங்க. ஊரில் இருக்கிற அந்த லடாக்கில் இருந்த மார்க்கெட்டு அதோட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய மார்க்கெட் இது. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கான டூர் வரவங்களுக்கான பொருட்கள் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. அதே தான் அங்கே லடாக்கில் என்ன பொருட்கள் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். கம்பளி ஆடைகள், கலைப்பொருட்கள், கீ செயின், பிபி பொம்மைகள், இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருந்தது. முதல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போனால் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா மொத்த இந்தியாவையும் வந்து கன்சிடர் பண்ணி அந்த ஹோட்டலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே தனித்தனியாக வச்சுருக்கான். அந்த தமிழ்நாடா அந்த 4 டேபிளுக்கு போங்க, இந்த பஞ்சாபா இந்த 3 டேபிளுக்கு போங்க, ஆந்திராவா அந்த லாஸ்ட்டு போங்க, பீகார் எல்லாம் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஃபுல் செட்டப்பில் வச்சுருக்கிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் டிஃபன் ஐட்டமெல்லாம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே அந்த மார்க்கெட் முழுக்க அப்படியே ஜகன்னு கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக வச்சிருந்தான். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஹனிமூன் கப்புள்ஸ் தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா. சரி நான் வந்து என்ன சொன்னேன், சூரி நீங்கள் அப்படியே பாருங்கள், நான் போயிட்டு ஆளுங்களுக்காக வந்து சொட்டர், சால்வை, போர்வை அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தனியாக போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சூரி வச்சு இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மம்மூஸ் அந்த ஊரில் என்னென்ன ஐட்டம் ஃபேமஸாக இருக்குதோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நான் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தேன். ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட், உங்களுக்கு வந்து ரேட்டே நாங்கள் வந்து குறைக்க மாட்டோம், சொன்னது தான் அப்படின்னா ரொம்ப டீசெண்டான பெரிய கடை. அங்கே போயிட்டு எனக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசிக்கின்னு அப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் அவனுக்கிட்ட ஃபிக்ஸட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தரமான சால்வைகள் 2-3 வாங்கிட்டு அப்புறம் பையலுங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொம்மைகள்லாம் வாங்கிட்டோம். அந்த மார்க்கெட்டில் என்னென்னா லடாக்கில் என்ன விலை சொல்கிறான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அது வந்து இங்கே டபுள் மடங்கு சொல்கிறான். ஆனால் விலை எந்த கட்டிலுமே விலை வந்து பார்கெயினே கிடையாது. அவன் சொல்கிறது தான் ரேட், அவ்வளோதான். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஃபிக்ஸட் ரேட் எல்லா கடையிலையும். அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னாலையும் இப்போ நீங்கள் லடாக் மார்க்கெட்டு விலைக்கும் இங்கே இருக்கிற விலைக்கும் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு. அப்படி போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா லடாக்லேயே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீப்பாக இருந்தது எல்லாமே. மணாலியில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அவன் சொல்கிறது தானே விலை. அப்புறம் இந்த பசங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு 10-11 மணி இருக்குங்க. அது வரைக்கும் அங்கே ஜாலியாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து வாடா மலாக்கா பத்தாச்சு. இன்னையோட வந்து இந்த பயணமே முடிய போகுது. நாளைக்கு நாங்கள் நேராக போக வேண்டிய இடம் வந்து சண்டிகர் ரயில்வே நிலையம். அங்கே தான் வந்து இந்த வண்டியை டெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளைட் போச்சு நம்ம ஊருக்கு போகிற மாதிரி பிளான்.